வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவார் என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டுவெடிப்புங்கிறது 2019 ஆண்டு இலங்கையில் நடத்தப்பட்ட ஒரு யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பில் 260க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டார்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற பிற்பாடு எங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைபெற்றது, அதில் யார் ஜனாதிபதியாக வந்தாங்க என்று நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லையா அல்லது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் இன்னும் வழங்கப்படவில்லையான்னு சொல்லி நிறைய கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. ஆனால் இது தொடர்பான நிறைய விஷயங்கள் அரசாங்கம் கிடையாது. அதாவது அவ்வப்போது இது தொடர்பான அப்டேட்ஸ்கள், இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டு வருகின்றது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அசாத் மௌலானா அவர்கள் சேனல் 4க்கு வழங்கின விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளோட யாருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக அவருடைய அந்த வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார், அவர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த அசாத் மௌலானா அவர்களை திரும்ப நாட்டுக்கு கொண்டு அவரிடம் இந்த வாக்குமூலத்தினை பெற்று கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட போவதாக உதய கமன்பில் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த உதய கமன்பில் அவர்கள் யாருன்னு சொன்னால், பிவித்துரு ஹேல உரிமையவின் தலைவர் ஆவார். இவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், மௌலானா அவர்களை திரும்ப நாட்டுக்குள்ளே கொண்டு அரசாங்கமானது, இப்போ இருக்கிற இந்த அனுரகுமார திசநாயக் அவருடைய இந்த அரசாங்கமானது அவரை திரும்ப நாட்டுக்குள்ளே கொண்டு அவரிடம் இந்த வாக்குமூலத்தினை பெற்று கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், உண்மையான குற்றவாளிகள், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் இன்னும் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள், இன்னும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிறார்கள், இன்னும் உயர் பதவிகளில் இருப்பதாகவும், அவர்களை கைது செய்யாமல் அவர்களை காப்பாற்றி கொண்டு இன்னொரு நபரை இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் ஒரு முக்கியமான குற்றவாளியாக, முக்கியமான ஒரு சூத்திரதாரியாக அரசாங்கமானது இனம் காட்டப் போகுது என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற இந்த விடயம் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால், ஒருவேளை கோத்தாபய ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட்டால் இவர் சொல்வது போல உண்மையான குற்றவாளி அல்லாமலும் அரசாங்கமானது உண்மையான குற்றவாளிக்கு பதிலாக கோத்தாபய ராஜபக்ஷ அவர்களை ஒரு குற்றவாளியாக, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய ஒரு குற்றவாளியாக மக்கள் மத்தியில் இனங்காட்டப் போகின்றதா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் நம்ம மத்தியில் இப்போ எழும்பி இருக்குது. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், இது தொடர்பாக அசாத் மௌலானா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பயணத்தடையினை அரசாங்கம் நீக்குகின்றது. அந்த பயணத்தடையினை நீக்கி அவரை திரும்ப நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய காரணம் இந்த கைது நடவடிக்கையினை மேற்கொள்வதற்காகவே இருக்கின்றன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இது இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலாவது நடைபெறுமான்னு சொல்லி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த விடயம் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவமானது யாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இத்தனை நாட்களாக இருந்து வந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இப்போ இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கட்டும், உண்மையான குற்றவாளிகளை இன்னும் இனம் கண்டுபிடிக்கவில்லையா அல்லது இனம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய தண்டனைகள் வழங்காமல் காலந்தாமதிக்கின்றார்களா அல்லது அவர்களை மக்கள் மத்தியில் குற்றவாளிகளாக இனம் காட்டுவதில் ஏதும் அரசியல் ரீதியான ஏதும் பிரச்சனைகள் இருக்கின்றன என்றெல்லாம் நிறைய கேள்விகள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் பொதுமக்களாகிய எங்களுக்கு இந்த குண்டுவெடிப்புடன் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கும் என்று சொல்லி ஒரு நார்மலான ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது, நார்மலான ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது எங்களுக்கு. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிற்பாடு என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன தேர்தல்கள் நடந்தது, இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிற்பாடு யாருடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பொதுமக்களாகிய எங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விடயங்களும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட வேண்டும், அனைத்து குற்றவாளிகளும் ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆதாரத்துடன் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே
அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வந்து வழங்கப்படும் என்று எங்களுக்கு தெரியும். அதனால நாம எந்த விடயமே வந்து ஊகிச்சோ நம்ம கெஸ் பண்ணியோ வந்து சொல்ல இயலாது. ஆகவே இந்த அரசாங்கமானது இப்ப இருக்கின்ற இந்த அரசாங்கத்திலாவது இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அல்லது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்களா இருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகளாவது இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலேயாவது வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் வந்து இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.